அவினாசி லிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனம் தனது சகாப்த கால வரலாற்று சிறப்பு மிக்க பிரம்மாண்டமான கலாச்சார விழாவான கலை விழா 2025 பெருமையுடன் துவக்கியது. இந்த ஆண்டு கலை விழா சமகால இந்தியாவிற்கான இந்திய கலாச்சார விழுமியங்கள் என்ற கரும்பொருளில் நடத்தப்பட்டது. இந்த விழா பாரம்பரியம் சமகால வெளிப்பாட்டை சந்திக்கும் ஒரு தளமாக செயல்படுகின்றது. மேலும் மாணவர்கள் கலாச்சார விழுமியங்களுடனான தொடர்பை ஆழப்படுத்துவதோடு படைப்பாற்றலை ஆராயவும் ஊக்குவிக்கிறது. மாணவிகளின் கிளப் செயல்பாடுகளின் கண்காட்சியை வேந்தர் டாக்டர் TSK மீனாட்சி சுந்தரம் தொடக்கி வைத்தார். பெட்டல்ஸ் மலர் கடையின் உரிமையாளர் ஜெயந்தி சந்தோஷ், கோயமுத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை பள்ளியின் இயக்குனர் டாக்டர் அல்லிராணி, தமிழ்நாடு கைவினை மன்றத்தின் பொருளாளர் லக்ஷ்மி ராமச்சந்திரன், கோவை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இயக்குனர் வைஷ்ணவி கிருஷ்ணன் ஆகியோர் மலர் அலங்கார கண்காட்சியையும் கொழு காட்சியாக இந்திய மற்றும் சர்வதேச பொம்மைகளின் கலை விளக்க காட்சியையும், காதி சுதந்திரத்தின் இலை என்ற தலைப்பில் ஜவுளி கண்காட்சி, ஊட்டச்சத்து ஆரோக்கியம் மற்றும் கலாச்சாரத்தை ஒன்றிணைக்கும் அன்னம் பிரம்மா என்ற பாரம்பரிய சமையல் கண்காட்சியையும் தொடக்கி வைத்தனர். துணைவேந்தர் டாக்டர் பாரதி ஹரிசங்கர் தனது தொடக்க விழா உரையில், நிறுவனத்தில் கலை விழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் மாற்றத்துடன் கூடிய ஒரு திருவிழாவாகும். இது நிறுவனர் மற்றும் முன்னோடிகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கலாச்சார விழாவாக எவ்வாறு தொடங்கி வளர்ந்தது என்பதை, தற்போது தலைமை அதை பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்துடன் நவீன காலத்துடன் ஒருங்கிணைத்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்கிறது என்று கூறினார். இந்த கலை விழா கொண்டாட்டம் மரபுகள் மற்றும் சமகாலம் என்ற கருத்தில் கவனம் கொண்டாடப்பட்டாலும், நாம் எவ்வளவு பாரம்பரியமாக இருக்கின்றோமோ அவ்வளவு சமகாலத்தவர்களாக மாறுகின்றோம் என்றும் அவர் கூறினார். பெட்டல்ஸ் மலர் கடையின் உரிமையாளர் ஜெயந்தி சந்தோஷ் தனது உருக்கமான உரையில், வடிவம், நிறம் மற்றும் நறுமணத்தில் தனித்துவமான மலர்கள் வார்த்தைகள் இல்லாமல் பேசப்படும் இசை என்றும் விவரித்தார். ஒரு தொழில் முனைவோராக தனது பயணத்தை பகிர்ந்து கொண்ட அவர் கண்காட்சியில் மாணவர்களின் புதுமையான மலர் அலங்காரங்களையும் பாராட்டினார். கோவை சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை பள்ளியின் இயக்குனர் டாக்டர் P. அல்லிராணி, மலர் அலங்காரங்கள் முதல் ஜவுளி மற்றும் பொம்மை கண்காட்சி வரை காட்சிப்படுத்தப்பட்டுள்ள கண்காட்சிகள் விதிவிலக்குக்கான தரம் வாய்ந்தவை என்று பாராட்டினார். காதியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அவர், மாணவர்கள் மற்றும் பரந்த பொதுமக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். காதி நிலைத்தன்மைக்கான வளர்ந்து வரும் விழிப்புணர்வை எதிரொலிப்பது மட்டுமல்லாமல், குறைந்த கார்பன் தடயத்திற்கு பங்களிக்கிறது மற்றும் சமூகங்களுக்கு நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். 6 சகாப்தங்களுக்கு மேலாக இந்த நிறுவனத்தில் கொண்டாடப்படும் கலை விழா வெறும் வருடாந்திர கலாச்சார விழா மட்டுமல்ல, நிறுவனத்தின் மரபு மற்றும் மதிப்புகளை உள்ளடக்கிய ஒரு வரலாற்று பாரம்பரியம் என்றும் டாக்டர் அல்லிராணி மேலும் குறிப்பிட்டார். லக்ஷ்மி ராமச்சந்திரன் தனது உரையில், மாணவர்கள் படைப்புகள், முயற்சிகள் மற்றும் சிந்தனை மிக்க விளக்க காட்சிகளுக்கு பாராட்டினார். இந்திய கைவினை பொருட்கள் மற்றும் ஜவுளிகளின் வளமான பாரம்பரியத்தை அவர் எடுத்துரைத்தார். பந்தனி வேலைப்பாடு, கட்ச் எம்ப்ராய்டு, கொழு பொம்மைகள் மற்றும் காஞ்சிவரம் புடவைகளின் நேர்த்தியை கவனத்தில் கொண்டார். பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து பேசிய அவர், பாரம்பரிய கைவினைகளை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நீங்கள் ஒரு பரிசை தேர்ந்தெடுக்கும் போது எங்கள் கைவினை கலைஞர்களை பற்றி சிந்தியுங்கள். பட்டாச்சித்ரா, கலம்காரி, மதுபானி, ஓரியா மற்றும் தஞ்சை கலைகளை குறிப்பிட்டு இந்திய ஓவிய மரபுகளின் பன்முகத்தன்மையை பற்றியும் பேசினார். ஒவ்வொன்றும் தனித்துவமான கலாச்சார மரபுகளை குறிக்கின்றன. இந்த கலை வடிவங்களை பாதுகாப்பது எதிர்கால தலைமுறை கைவினை கலைஞர்களை வளர்ப்பதற்கு இன்றியமையாதது என்றும் அவர் வலியுறுத்தினார். உள்ளூர் மரபுகளை பற்றி குறிப்பிடுகையில், கோயமுத்தூரில் மாதம்பட்டி மற்றும் செல்வபுரத்தில் 2 முக்கிய கொழு குடியிருப்புகள் உள்ளன என்றும் குறிப்பிட்டார். கலை விழா போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவின் கரும்பொருளுடன் தொடர்புடைய நடனம் மற்றும் நாடகம் உள்ளிட்ட கலாச்சார நிகழ்ச்சிகள் மாணவிகள் நேர்த்தியாக பங்கேற்று பெருமை சேர்த்தனர்.